ஸோ ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேண்டாஸ் லைப்ரரியில் இருக்கிற சில ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது. ஸோ சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம சிஎஸ்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, ஸோ அதை ரீட் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். டிஃபால்ட்டாக நம்ம பேண்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரோஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த 60 ரோஸ் எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல்லுமே எல்லா ரோஸுமே எனக்கு எல்லா ரெக்கார்டுமே எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா to_strings அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பேண்டாஸில் மொத்தம் எத்தனை ரோஸை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிடி ஆப்ஷன்ஸ் display.max rows அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணிவிட்டு 60 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. அந்த 60ங்கிறது வேணாம், எனக்கு ஒரு 100 செட் பண்ணணும், அப்போ நம்மளை மேனுவலாக செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கூட நம்ம அதில் பார்த்தோம். அடுத்து ஒரு சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற நம்மளாக ஒரு சிஎஸ்வி ஃபைல் க்ரியேட் பண்ணோம். நோட்பேடில் ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் சில டேட்டாஸ் கொடுத்து அதை சேவ் பண்ணிட்டு அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலே நம்ம ரீட் பண்ணோம். ஸோ இது ஒன்று பார்த்தோம். அடுத்து நல் வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. நம்ம சிஎஸ்வி ஃபைலில் நல் வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நல்ஸ் அப்படிங்கிறது அது எதுவுமே இல்லை, ஒரு டேட்டா கிடையாது, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வும் கிடையாது. ஸோ அந்த நல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஒரு நல் இஸ் நாட் ஈக்குவல் டு அதர் நல். ஸோ நல் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ அந்த நல்ல இருக்கிற ரோவை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு ட்ராப் NA அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை கால் பண்ணி ஸோ அந்த ரோவை நம்மளால் டெலீட் பண்ண முடிஞ்சது. அடுத்து அந்த நல் இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு வேறு இன்னொரு வேல்யூஸ் நான் கொடுக்குற வேல்யூஸ் ரீப்ளேஸ் ஆகணும், எங்கெங்கெல்லாம் நல்ஸ் இருக்குதோ இந்த நல் வேல்யூ ஃபுல்லாக நான் கொடுக்குற வேல்யூ ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபில் NA அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பர்டிகுலராக ஒரு காலம் மட்டும் எனக்கு நல் இருந்துச்சுன்னா அந்த காலமில் இருக்கிறது மட்டும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் பார்த்திங்கன்னா, இப்போது நல் வேல்யூஸ் இருக்கிற இடத்த நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் நல்ஸ் இருக்கிறோம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டா ரீப்ளேஸ் ஆச்சு. எனக்கு அப்படிலாம் வேணாம், நான் சிம்பிளாக ஒரு டேட்டா நான் தப்பாக கொடுத்துட்டேன், சிஎஸ்வி ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா நான் தப்பாக கொடுத்துட்டேன், அந்த கொடுத்ததை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபில் NAல வச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம லொக்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் படித்தோம். ஸோ அந்த லொக்கேட் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ரோவை கால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லொக்கேட்டை வச்சு எந்த ரோவை நமக்கு சேஞ்ச் பண்ணணுமோ, எந்த ரோவில் இருக்கிற காலமை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ டேட்டாவை, அதை பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேட் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று க்ரியேட் பண்ண அந்த சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ EMP அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்வி ஃபைல் நம்ம எடுத்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே நம்ம நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு சிஎஸ்வி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணிவிட்டு இதில் சில மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணோம். ஓகே. ஸோ ஒரு நியூ பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கிட்டு ரீப்ளேஸ் டேட்டாஸ் ஸோ அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணி அந்த EMP ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று க்ரியேட் பண்ணது, நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூஸில் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலராக ஒரு ரோவை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இதை முதல்ல நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வியூ பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பேண்டாஸை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். SPD அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மை சிஎஸ்வி ஸோ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ pd.read_csv அப்படின்னு சொல்லி நமக்கு மெத்தட் இருக்குது சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே அந்த ஃபைலை நான் பாஸ் பண்ணிடுறேன் emp.csv. ஸோ இப்போ இந்த சிஎஸ்விக்குள்ளே இருக்க டேட்டாஸை பிரிண்ட் பண்ணணும்னா ஸோ நம்ம மொத்தமே 4 ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக மை சிஎஸ்வியை பிரிண்ட் பண்ணலாம்.
60க்கு மேலே ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த to_string அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகட்டும். ஓகே, நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இஎம்பிக்குள்ளே இருக்கிற இந்த 4 டேட்டாஸும் நமக்கு டேபிள் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நேம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் ஜான் இல்லை, ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு வேறு நேம் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக நம்ம அதை பண்ண போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, லொக்கேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு தெரியும். அதை வச்சு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். ஸோ my csv டாட் locate. ஸோ லொக்கேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எந்த ரோவில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ரோவில் சேஞ்ச் பண்ண போகிறோம், 0th row. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேண்டாஸ்லேயே க்ரியேட் பண்ணுற இந்த இண்டெக்ஸ் இது. ஸோ எனக்கு 0th row எனக்கு பார்த்தீங்கன்னா 0th rowவில் இருக்கிற இந்த நேம் அப்படிங்கிற இந்த காலமில் இருக்கிற ஜான் அப்படிங்கிறது எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். நான் கொடுக்குற நேமுக்கு ரீப்ளேஸ் ஆகணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அது என்னது 0th rowவில் இருக்குது. அதில் இருக்கிற நேம் அப்படிங்கிற காலமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னமா மாற்ற போகிறேன் அப்படின்னா கவின் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் mycsv அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இனிஷியலாக இருக்கிற டேட்டாவில் ஜான் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 0th rowவில் நான் கவின் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதனால பாருங்கள் இந்த ஜான் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிட்டு கவின் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ ஃபில் என்ஏ அப்படிங்கிறது நல் வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நல் இருக்கும் அந்த ரோவை எடுத்துகிட்டு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதான் ஃபில் என்ஏ அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது, நான் ஏதோ ஒரு டேட்டாவை நான் கரெக்டாக கொடுக்காம தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணாமல் அந்த இருக்கிற டேட்டாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லொக்கேட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணி நம்ம அதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ட்ராப் என்ஏ அப்படிங்கிறது எந்த ரெக்கார்டில் நல் வேல்யூஸ் இருக்கோ அந்த நல் வேல்யூஸில் இருக்கிற ரெக்கார்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ரோவை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடும். அது ட்ராப் என்ஏல படித்தோம். எனக்கு நல் வேல்யூஸில் இருக்கிற ரெக்கார்டில் எனக்கு வேணாம், நான் எந்த ரெக்கார்டை சொல்கிறேனோ அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ட்ராப் அப்படின்னு சொல்லியே நமக்கு மெத்தட் இருக்குது. ட்ராப் என்ஏ அப்படிங்கிறது வேறு, வெறும் ட்ராப் அப்படிங்கிறது வேறு. ட்ராப் என்ஏ அப்படிங்கிறது நல் வேல்யூஸில் இருக்கிற ரெக்கார்டை டெலீட் பண்ணும். நம்ம இப்போ கொடுக்குற ட்ராப் நீங்கள் எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணும். ட்ராப் அது எதில் இருக்குது அப்படின்னா mycsv டாட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ நேம் அப்படிங்கிற அந்த காலமை ட்ராப் பண்ணலாம். பண்ணிவிட்டு இன்ப்ளேஸ் ட்ரூ, ஏன்னா நான் அதிலே ட்ராப் பண்ணுறதுனால இன்ப்ளேஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம ரெக்கார்டு தானே ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த எந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம காலம் நேம் கொடுத்துட்டனால தான் பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஸோ ஒரு ட்ராப் என்ஏ அப்படிங்கிறது நல் வேல்யூஸ் இருக்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ணும். வெறும் ட்ராப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோ நமக்கு ட்ராப் ஆகிரும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இங்கே பாருங்கள், இந்த 0th ரோவை நான் டெலீட் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 0th ரோ நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ட்ராப் என்ஏக்கும் நீங்கள் நார்மலாக ட்ராப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறத ஃபைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதில் டூப்ளிகேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் ஓகே, ஃபைன் டூப்ளிகேட்னு சொல்லி ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்பவும் போல் நம்ம பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேண்டாஸ் as pd இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மை சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி ஃபைலை ஸோ மை சிஎஸ்வின்னு தான் கொடுக்கணும் இல்லை, இது ஒரு வேரியபிள் தான். ஸோ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் இந்த நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ pd டாட் read underscore csv. ஸோ இதில் அந்த ஃபைலை பாஸ் பண்ணலாம் emp டாட் csv. ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் இருக்கான்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக பிரிண்டில் இந்த மை சிஎஸ்வி டாட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, டூப்ளிகேட்டட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்வி ஃபைலில் டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்க ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பாருங்கள், இப்போ அதாவது ஒவ்வொரு ரோலையும் டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ட்ரூ இல்லை, இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள், 0th எதுலேயுமே நமக்கு டூப்ளிகேட் இல்லை. எல்லா ரோலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் இல்லாததுனால உங்களுக்கு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட்டே இல்லை எதுலேயுமே. 0th ரோவில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கா? இல்லை. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கா? இல்லை. இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு வரும். ஏதாவது ரோவில் நமக்கு டூப்ளிகேட் இருக்குன்னா அப்படியே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், டூப்ளிகேட் இருக்குது ட்ரூன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த ஃபைலை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதே ஃபைலை நான் இங்கே கொடுக்குறேன், இதே நேமே கொடுக்குறேன் ஒரு டிஃப்ரென்ஷியேட்காக. ஸோ இப்போ நானே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி இந்த சிஎஸ்வி ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேலே பாருங்கள் நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது ஃபால்ஸு, ஏன்னா அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறப்ப அது ட்ரூவாக தான் இருந்திருக்கும். விச் மீன்ஸ் ஸோ இருங்க இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஏன் ஃபால்ஸ் வருதுன்னா மொதல் செக் பண்ணுறப்ப இது ஒரு யூனிக்கான வேல்யூ. இந்த வேல்யூவை வச்சு தான் அடுத்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதே வேல்யூ கீழே இங்கே கொடுத்துருக்கிறதுனால ஸோ நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டட் வேல்யூ, ஏன்னா நம்ம இதிலேருந்து காப்பி பண்ணி தான் இதில் போட்டோம். ஸோ இது யூனிக்காக இருக்குது ஃபஸ்ட்டு இது. செகண்ட் டைம் செக் பண்ணுறப்ப இது ஃபால்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்த தேர்ட் வேல்யூ யூனிக்காக இருக்குது, அடுத்த ஃபோர்த் வேல்யூ யூனிக்காக இருக்குது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குதா, எந்தெந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நல் வேல்யூஸ்லாம் டெலீட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் நல் வேல்யூஸ் டெலீட் பண்ணோம். பர்டிகுலராக ஒரு ரெக்கார்டை நம்மளால் டெலீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ டூப்ளிகேட்லாம் எங்கே இருக்கோ அந்த டூப்ளிகேட் ரெக்கார்டை எனக்கு டெலீட் பண்ணு, அந்த ரோவை எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ பாருங்கள், டூப்ளிகேட் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதை டெலீட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ட்ராப் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் கொடுப்போம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் கால் பண்ண போகிறேன். ஸோ மை சிஎஸ்வியில் இருக்கிற
டாட் ட்ராப். இதை கால் பண்ணிவிட்டு எதை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா டூப்ளிகேட்டட் இருக்கிற வேல்யூஸை ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு எதுலனா அந்த ஃபைல்லே நான் பண்ணுறதுனால இன்பிளேஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ நான் அந்த myCSV அப்படிங்கிற நம்ம ஒரிஜினல் ஃபைலை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரோ தான் நமக்கு டூப்ளிகேட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் ட்ரூ இருக்குது. இந்த ட்ரூ இருக்கிற இடத்துல பாருங்கள், அந்த ரோவை நமக்கு டூப்ளிகேட் எடுத்துருச்சு. ஸோ ட்ராப் பண்ணிருச்சு அந்த ரோவை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர். டூப்ளிகேட்ஸை வியூ பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக டூப்ளிகேட்டட் அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுங்கள். அந்த டூப்ளிகேட் எங்கெல்லாம் இருக்கோ அதை நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது இந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் இந்த ஃபைல்லையே நம்ம டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுனால இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ அந்த myCSVயை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி myCSVயை திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ இது வரைக்கும் இது டவுட்ஸ் இருக்குதாங்க. நம்ம ட்ராப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். பர்டிகுலர் ஒரு ரோவை ட்ராப் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அந்த லொக்கேட் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். CSV ஃபைல்லையே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனி டவுட்ஸ்? ஓகேங்க. ஸோ நம்ம பேண்டாஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓவராலாக ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சில டேட்டாஸும் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, நீங்கள் கொடுக்குற அன்ஃபார்மேட்டட் டேட்டாவை ஒரு ஃபார்மேட்டட் டேட்டாவை மாற்றி அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஓவர் நமக்கு. ஸோ இதில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் நீங்களே ஒரு CSV ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இது எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த முன்னாடி வீடியோ எதாவது பார்த்துட்டு அதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க அடுத்த செஷனில். ஸோ பேண்டாஸில் எதுவும் நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்து கேளுங்க. இப்போ கடைசியாக பேண்டாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேண்டாஸில் இருக்கிற CSV ஃபார்மேட்டை ஒரு கிராஃப் மாதிரி நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அப்படிங்கிற ஒரு CSV ஃபைல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை பாருங்கள், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா data.csv. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு நேற்று நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்படி இருக்க இந்த CSV ஃபைலை எனக்கு ஒரு கிராஃபிக்கல் பிளாட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி, ஸோ இதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிளாட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்பிளாட் lib.pyplot மேட்பிளாட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள், மேட்பிளாட் lib. ஸோ இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எதில் இன்ஸ்டால் பண்ணணும்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் pip install மேட்பிளாட் லைப்ரரி. ஸோ இதை கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேட்பிளாட் லைப்ரரி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும் உங்களோட சிஸ்டமில். ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, ஸோ பாருங்கள் அதை கூட நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் லைப்ரரி பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த டேரக்டரியை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேரக்டரியை காப்பி பண்ணிவிட்டு
ஸோ சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம பைத்தான் அப்படிங்கிற 312 அப்படி இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் தான் பிப் இன்ஸ்டால் மேட் டாட் லைப்ரரி. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் ஆகணுன்னு இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பிப் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா லைப்ரரியுமே வரும். ஸோ இங்கே பார்த்துங்க மேட் பிளாட் லைப்ரரி அப்படின்னு இப்போ இன்ஸ்டால் பண்ணது இங்கே இருக்குது. அதேமாதிரி நம்பை அப்படிங்கிற இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பேண்டாஸ் நம்ம லாஸ்ட் இப்போ பார்த்து பேண்டாஸ் அப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இந்த மாதிரி எது இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா திருப்பி இன்னொரு இடம் இந்த பிப் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு லைப்ரரியை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிப் அன்இன்ஸ்டால். ஸோ அந்த என்ன லைப்ரரியோ அதை கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே லைப்ரரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா மேட் பிளாட் ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் ஆகும். கிளிக் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைப்ரரியில் கேட்கும். ஸோ இந்த சிஎம்டியில் எஸ் ஆர் நோ ஒய் ஆர் என் அப்படிங்கிறத கிளிக் பண்ண கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க ஒய் அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிஸ்டம்லேருந்து டெலீட் ஆகிடும். ஸோ திருப்பி வேணுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எகெயின் இந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்கேஜ்னாலும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதான் ப்ரொசீஜர். பிப் அன்இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு அந்த லைப்ரரி நேம் நம்பைனா நம்பைன்னு கொடுங்க. பேண்டாஸில் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா பேண்டாஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது எப்படி வியூ பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். plot csv அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு என்ன லைப்ரரி வேணும் அப்படின்னா நமக்கு பேண்டாஸ் லைப்ரரி வேணும். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ பேண்டாஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டேட்டா டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற அந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக as pd கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மை சிஎஸ்வி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி இல்லை ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுங்க. டேட்டா டாட் சிஎஸ்வி. ஓகே. இப்போ கொடுத்துட்டேன். இப்போது ஸோ இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பிளாட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோம்ல, ஸோ அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இம்போர்ட் மேட் பிளாட் லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரி அப்படியே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பைப்ளாட் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ரீநேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய நேமை நம்ம டைப் பண்ணி அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் எம்பி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு ஷார்ட் நேம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அலையாஸ் நேம் தான். இவ்வளோ பெரிய நேம் வச்சு அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நேம் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டேட்டா ஃபைலை ஒரு டேட்டா டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணி அதை மை சிஎஸ்வியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா மை சிஎஸ்வி அப்படிங்கிற அந்த ஃபைலை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். டாட் ஸோ இதில் பிளாட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ பிளாட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஷோ பண்ணணும். எதில் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாட் பண்ணுறத இந்த ஃபைலை பிளாட் அப்படின்னு சொல்லி பிளாட் பண்ணியாச்சு. இதை ஷோ பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு எம்பி அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி டாட் ஷோ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுங்கள். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டியூரேஷன் இந்த இதுதான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம். இந்த டியூரேஷன் பல்ஸ் மேக்ஸ் பல்ஸ் கலோரிஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா தான் அந்த டேட்டா டாட் சிஎஸ்விக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் ஒரு கிராஃப் ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுறோம்னா மேட்ப்ளாட் லைப்ரரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்வி ஃபைலை நம்ம இப்படி ரீட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இம்போர்ட் பண்ணி இதை பார்த்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட் லைப்ரரிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் கான்செப்ட் ஓவர். ஸோ ஓவரால் எது டவுட்ஸ் இருக்குதாங்க பேண்டாஸ் பார்த்தது? இது வரைக்கும் 2 டேஸாக பார்த்துருக்கோம் பேண்டாஸில். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நியூ கான்செப்ட் போக போகிறோம், அதுக்கு தான் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா MySQLல் எப்படி நம்ம பைத்தான் கூட இன்டெகிரேட் பண்ணி MySQL டேட்டாபேஸில் நம்ம எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, சில டேட்டாஸ் எப்படி அதில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு MySQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ், ஓப்பன் சோர்ஸ் நமக்கு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஜென்ரலாக நீங்கள் MySQLல் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டா அப்லோட் பண்ணுறது. ஸோ SQL மூலியமாக பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுறது, அதில் டெலீட் பண்ணுறது, ஆல்டர், அப்டேட், டெலீட் இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ CRUD ஆப்ரேஷன் சொல்லுவோம், கிரியேட்டு, ரெட்ரீவ், அப்டேட், டெலீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ரேஷனை நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி நம்ம MySQLல் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ண போகிறோம், அப்டேட். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த MySQLை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் பைத்தானில். ஸோ அதுக்கு டேரெக்டாக நம்மளால் MySQLை பைத்தான் கூட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி, ஒரு டிரைவர் இருக்குது நமக்கு. அந்த டிரைவரை யூஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம MySQL கூட இன்ட்ராக்ட் வச்சுக்க போகிறோம், ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்ன டிரைவர் அப்படின்னா MySQL கனெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவர் இருக்குது. அந்த டிரைவர் தான் என்ன வேலை அப்படின்னா நம்ம பைத்தானுக்கும் MySQLக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்மீடியேட்டாக இருந்து, ஸோ இங்கே இருக்க டேட்டாவை பைத்தானில் நீங்கள் என்னென்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை வாங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா MySQLக்கு அனுப்பும். ஸோ அடுத்து MySQLலேருந்து நமக்கு பைத்தானில் ரெட்ரீவ் பண்ணுறது இந்த இன்டர்மீடியேட்டில் இருக்கிற இந்த MySQL கனெக்டார் அப்படிங்கிற இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு அந்த டேட்டாவை நமக்கு ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த MySQL கனெக்டார் அப்படிங்கிறது. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம பைத்தானில் இந்த மாதிரி லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்காது. ஸோ நம்ம தான் அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம MySQL டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயும் போல் உங்களுக்கு சிஎம்டியில் உங்கள் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்களோ அந்த லைப்ரரிக்கு போய்க்கோங்க. அந்த பாத்துக்கு அந்த டைரக்டரிக்கு போயிட்டு ஸோ இதில் பிப் இன்ஸ்டால் MySQL கனெக்டர் -பைத்தான் ஸோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த MySQLோட அந்த கனெக்டரோட பேர். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரெக்வயர்டு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்படி வராது. ஸோ அதை கூட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வரும். ஒரு செட்டப் ஃபைல் மாதிரி ரன் ஆகும்னு சொன்னால அது இந்த மாதிரி தான் வரும். ஸோ கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு MySQL கனெக்டர் 2.2.9 அப்படிங்கிறது வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸிட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் MySQL டேட்டா பேஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த எக்ஸாம்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஏன்னா MySQLை பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் டேரெக்டாக நம்மளால் வியூ பண்ண முடியாது. அது அங்கே இருக்க டேட்டா வேணால் வாங்கி நம்ம பார்த்துக்கலாம். MySQLலேயே நம்ம அந்த டேட்டா பேஸ்லேயே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட லோக்கல் சிஸ்டமை பார்த்தீங்கன்னா ஒரு சர்வராக மாற்றி இங்கே இருக்க லோக்கல் சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு MySQLக்கு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு எக்ஸாம்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். MySQL டேட்டா பேஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு.
ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்ப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சிம்பிளாக உங்கள் கூகுளில் எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்க் எக்ஸாம்ப் இன்ஸ்டாலர், இதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நிறைய வெர்ஷன், நிறைய ஓஎஸ்க்கு இருக்கிற வெர்ஷன் காமிக்கும். ஸோ விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 8.2.12 அப்படிங்கிற இந்த பிஹெச்பி வெர்ஷனில் இருக்கிற இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 64 பிட்டு இது இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது எப்போயும் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே செக்கில் இருக்கும். ஸோ எல்லாமே ஆல்ரெடி செக்கில் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களோட ஃபோல்டர் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். சப்போஸ் க்ரியேட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு அவங்களோட C டிரைவில் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் இஸ் நவ் ரெடி டு பிகின் இன்ஸ்டாலிங்னு கேட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த எக்ஸாம்ப் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இது இன்ஸ்டால் ஆனோடனே உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல இதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த அப்பாச்சி அப்படிங்கிறத இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது MySQL அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ MySQL கூட தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த MySQL டேட்டா பேஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு இங்கே அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா MySQLோட நமக்கு டேட்டாபேஸோட டேஷ்போர்டு இதுதான். ஸோ இதை நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸாம்ப் அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சிஸ்டமே இப்போ ஒரு சர்வர் மாதிரி பேக்ட் ஆகுது. இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு டேட்டாபேஸ். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த நியூ, இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, இந்த PHP MyAdmin, ஸோ இது மட்டும்தான் இருக்கும். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸ் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் XAMPP மூலியமாக. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இந்த எக்ஸாம்பை அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைத்தானில் ஒரு நியூ ஃபோல்டர் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ MySQL ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரைவர் அப்படின்னு சொன்னோம்ல MySQL.connector, அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். எந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் MySQL -connector .connector அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த லைப்ரரி தான் பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கும் MySQLக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது. ஓகே, இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். எந்த எரர் த்ரோ பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி எரர் இல்லாமல் வரணும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த MySQL டிரைவர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பைத்தானுக்கும் MySQLக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது நம்ம தான் பார்த்தீங்கன்னா மேனுவலாக அந்த கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி விடணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். MyDBன்னு சொல்லி இது ஒரு வேரியபிள். இதில் இது ஒரு பேக்கேஜ் தான். ஸோ இந்த லைப்ரரி வச்சுக்குள்ளே இருக்கிற மெத்தடை அக்சஸ் பண்ணணும்னா இந்த பேக்கேஜ் நேமை கால் பண்ணிட்டு தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த நேம் கொடுத்துட்டு MySQL.connector
கொடுத்துட்டு டாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் ஏற்படுத்த போகிறோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் என்னென்ன நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ அடுத்து கமா கொடுத்துட்டு நம்ம யூசர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு ஜென்ரல் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறப்ப யூசர் பார்த்தீங்கன்னா ரூட் அப்படிங்கிறது தான் நமக்கு யூஸராக இருக்கும் மேக்ஸிமம் ரூட். அடுத்து நம்ம எது இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த பாஸ்வேர்டுமே நம்ம செட் பண்ணல தானே. ஸோ அதுக்கு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஸோ இந்த மாதிரி blank-ஆ விட்டுருங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கும் பைத்தானுக்கும் MySQL கனெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த MyDB அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுங்கள். MyDB. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். கனெக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்ன எரர் வரும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் ரூட் அக்சஸ் டினைடுன்னு சொல்லி ஒரு எரர் வந்து அடிக்கடி நமக்கு வரும். அந்த எரர் ஏன் வரும் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக MySQL நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரூட் அக்சஸ் பார்த்தீங்கன்னா டினைட் பண்ணும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்ப் அப்படிங்கிற இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கான்ஃபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த MySQL-க்கு நேராக பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படின்னு. ஸோ அந்த எரர் வந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். வரலை அப்படின்னா எப்பயும் போல சிம்பிளாக அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். வந்துச்சு அப்படின்னா கான்ஃபிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா my.ini அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு blank-ஆ இருக்கும். இந்த லைன் மட்டும், இந்த லைனை மட்டும் என்னென்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் -grant-tables. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு இல்லாமையே உங்களால் பார்த்தீங்கன்னா MySQL பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். MySQL டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது MySQL நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்டு கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வேணாம், எவ்ரி டைம் நான் பாஸ்வேர்டு கொடுத்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அதை ஓப்பன் சோர்ஸ் மாதிரியே அதை வச்சுக்கிறேன் அப்படின்னா ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த இது எக்ஸாம்பிளில் அந்த கான்ஃபிக் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாம்பை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களோட சி டிரைவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் எக்ஸாம்ப்பு. ஸோ நீங்கள் எந்த டிரைவரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டர் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் PHP my admin இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ config.inc அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா config.incன்னு. ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எய்தர் ஒரு ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஒன்று இந்த ஆப்ஷன், இல்லைனா நான் முதல் சொன்ன ஆப்ஷன். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்காது. இந்த இடத்துல பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா blank-ஆ இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் பைத்தான் ஃபைலுக்கு வாங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு நம்ம blank-ஆ கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் அந்த ஜாம்ப் ஃபோல்டருக்குள்ளே நம்ம அந்த ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூட்டுன்னே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ரூட் அப்படிங்க நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல எந்த பாஸ்வேர்டுமே கொடுக்க தேவையில்லை. செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணுறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஸோ 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரூட் அக்சஸ் டினைடுன்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எரரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று ஸ்கிப் grant-tablesங்கிறத டைப் பண்ணணும். செகண்டு அந்த ஜாம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுல config.ini அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே எடுத்துகிட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணணும். config.incன்னு ஸோ இருக்க பாஸ்வேர்டில் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுங்கள். ஃபார் ரூட்னா ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஏற்கனவே நான் அந்த
ஸ்கிப் கிராண்ட் டேபிள்ஸ் கொடுத்தனால நான் இந்த இது நான் கொடுக்கல. எதர் ஒன் ஆஃப் த வே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதாங்க? MySQL கனெக்ட் பண்ணுறது. புரியலங்க, கேட்கல. ஆ ஸ்கிப்பும் அந்த கடைசி மெத்தட் மட்டும் கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டீங்க. ஓகே சரி, ஓகேங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்து பாருங்கள். 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் MySQL கனெக்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த MyDB அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வேரியபிள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு எரர் வருதான்னு பாருங்கள். எரர் வரலைன்னா ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் சக்சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வரலை அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது இந்த இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. என்ன எரர் வரும் அப்படின்னா ரூட் அக்சஸ் டெனைடுன்னு ஒரு எரர் வரும். அந்த எரர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ZAMP அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு ZAMP கண்ட்ரோல் பண்ணது நம்ம பார்த்தீங்கன்னா எப்போயுமே மினிமைஸ் பண்ணிட்டு தான் வச்சுருப்போம். இதில் இந்த MySQLக்கு நேராக பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா my.ini அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நோட் பேடில் ஒரு ஓப்பன் ஆகும், சில கோட்ஸ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. எந்த இடத்துக்கு கீழே இதை டைப் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த MySQL ID அப்படிங்கிற இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எதுக்கு கீழே டைப் பண்ணணும் அப்படின்னு. டிஃபால்ட்டாக இந்த இடம் உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஃபால்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப. ஸோ நான் இந்த இதை டைப் பண்ணுங்கள், skip -grant tables அப்படின்னு கொடுங்க. இல்லைனா இதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்ட் 3306க்கு மேலே இதை டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓகேவா? ஓகே. ஸோ இது ஒரு மெத்தடு. ஒரு மெத்தடு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ரெண்டுமே பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2 மெத்தடுமே சொல்கிறேன். ஓகே, இது முடிஞ்சிச்சு. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும், அதுக்காக தான். ஓகே, இது மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் ZAMP இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களோட சிஸ்டம் எங்கே அந்த ZAMP இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம C டிரைவில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ C டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ZAMPனே சொல்லி இன்ஸ்டால் ஆகியிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்துட்டே வந்தீங்கனாலே ZAMP இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PHP MyAdmin ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் config.inc. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ZAMPக்குள்ளே PHP MyAdmin, அதுக்குள்ளே config.inc. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நோட் பேடில் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு செட் பண்ணுற ஆப்ஷன் எங்கேயுமே கேட்டிருக்காது. இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே உங்களோட பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இங்கே கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். இது செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும். ஸோ ரூட்டுன்னு சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ரூட்டுன்னே சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணால் தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஸோ புரிஞ்சுதுங்களாங்க? ஓகேங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பேண்டாஸ் லேப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நாளைக்கு கிளாஸில் MySQL டேட்டா பேஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஏன்னா டைம் இல்லை இப்போ. ஸோ அதை டீப்பாக நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி டாபிக்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் மட்டும் இருங்க. ஒரு டவுட் சார். கேளுங்க. சார் கீழே அந்த டெர்மினலில் இன்ஸ்டால் MySQL கனெக்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் அதுவே டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் ZAMP ஆப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதானா? அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு CMDயில். அதுக்கப்புறம் ZAMP டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எது ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது.
ஜாம்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட அந்த லைப்ரரியை டவுன்லோட் பண்ணுங்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ம், ஓகே.